ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மினி பூரி செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு பச்சை வெங்காயம் உருளைக்கிழங்கு ஒரு பூரி செய்யலாம். அதுக்கு வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் அரிஞ்சு வச்ச பச்சையாக வெங்காயம் ஒரு ஒன்று, பெரிய வெங்காயம் பச்சையாக அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதில் 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சால்ட், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி 1 கை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு ஊறியாச்சு, திரட்டியாச்சு. இந்த மாதிரி திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளாஸில் எல்லாத்தையும் போட்டோன்னே இது தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இதை நம்ம போட்டு எடுக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம பூரியில் போட்டு எடுக்க வேண்டியதான். நம்ம நார்மலாக சுடுற மாதிரி பூரி தான். என்னென்னா கொஞ்சம் திக்காக இது பண்ணிவிட்டு அதில் போடணும். இது ஒரு மினி வெர்ஷன், மினி மசாலா பூரி தான். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு தரும்போது பசங்க கொஞ்சமாக சாப்பிட்றது நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம டிஃபன் லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை கொடுத்து அனுப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு பச்சை வெங்காயம், பச்சை உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு பூரி செஞ்சிட்டோம். எல்லா மசாலா பவுடரும் நம்ம வீட்டில் இருக்கும். டக்குன்னு நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம பசங்களுக்கு. நம்ம இதை காலையில் டிஃபனோ நைட் டின்னருக்கோ செய்யலாம். இல்லை நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். தொட்டுக்க இதுக்கு எதுவுமே வேண்டாம். டொமேட்டோ கெச்சப்போ, டொமேட்டோ சாஸோ, ரெட் சில்லி சாஸோ எது இருந்தாலும் போதும். டக்குன்னு நம்ம இதை செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டோன்னா பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. எக்ஸ்ட்ராவும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளுக்கும் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.